கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் பல காரியங்களை குறித்து, பல திட்டங்களை குறித்து, பல அவனுடைய சுய விருப்பங்களை, ஆசைகளை யோசிக்கவும் திட்டமிடவும் முடிகின்றது. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் எப்படி சொல்கிறது? அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அந்த திட்டத்தை, அந்த யோசனையை வெற்றியாக்குவதும் தோல்வியாக்குவதும் கர்த்தருடைய கையில தான் இருக்கிறது. ஆக மனிதன் செய்ய வேண்டியது என்ன? இருதயம் முதலாவது தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அவனுடைய யோசனைகள் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஏற்றதாக ஒத்துப்போகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது வெற்றியாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். வேதம் இப்படி சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளின் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய வழிகளின் செய்கைகளின் பலன்களுக்கு ஏற்ற காரியத்தை கொடுக்க, செய்கைகளின் பலனுக்கு ஏற்ற பதிலை கொடுக்க ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்றால் இருதயத்தை ஆராய்வார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம், நாம் துதிக்கலாம், நாம் காணிக்கை கொடுக்கலாம், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை கூட செய்யலாம். ஆனால் நம் இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக சரியாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு அது மாத்திரம் கிடையாது, எங்களுடைய உள்ளிந்திரியங்களை சோதிக்கிற தேவன், ஆழ்மனதை சோதிக்கிற தேவன், எங்கள் சிந்தைகளை சோதிக்கிற தேவன். ஆக அவருக்கு முன்பதாக சரியாய் இருப்போம் என்றால் நாம் செய்வதெல்லாம் வெற்றியாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். ஆமென், ஆமென்.